பட்டு பாரம்பரியத்துடன் தங்கத்தின் ஐஸ்வர்யம் ராஜ்மஹால் தங்க நகை மாளிகை. தொடர்ந்து தன்னுடைய முதல் சுற்று கருத்தை முன்வைக்க தாவேகா செய்தி தொடர்பாளர் திரு ஜெகதீச பாண்டியனை பேச அன்போடு அழைக்கிறேன். தமிழின் அன்னை, தமிழின் தந்தை, தமிழின் உடன்பிறப்பு, தமிழின் மனைவி, தமிழின் மக்கள், தமிழின் நட்புடை தோழன், தமிழின் சுற்றம், தமிழின் சிற்றூர், தமிழின் மாமணி தேசம், தமிழே என்னுயிர் மூலம் தமிழை வணங்கி எங்கள் நண்பர் பெரியாரை உள்வாங்கி திராவிட கருத்துக்களை மதத்துக்கு எதிராக பேசுவார் என்று நினைத்தேன். அவரே மத போதகர் மாதிரி பேசிவிட்டு சென்றிருக்கிறார். குழந்தைகள் தான் சட்டசபை நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் அரசியலை அவரிடம் காட்டாதிருந்த போது அடுத்த தலைமுறை வளர வேண்டும் என்பதற்காக இதுவரை நீங்கள் கோப்பு காட்சிகளை வெளியிட்டிருந்த போது லைவாக சட்டசபை நிகழ்ச்சியை நடத்தி காட்டிய அரசாங்கம் தமிழக வெற்றி கழகம். ஏன் குழந்தைகள் மட்டும்தான் நிகழ்காலத்தில் இருக்கும். பெரியவர்கள் ஒன்று கடந்த கால துக்கத்திலும் எதிர்கால பயத்திலும் இருப்பான். குழந்தைகள் மட்டும்தான் நிகழ்காலத்தில் இருக்கும். எல்லோரும் குழந்தைகளாகத்தான் ஆசைப்படுகிறார்கள். இவர் இவ்வளவு பொறாமையோடு இருப்பார் நான் நினைத்து பார்க்கவே இல்லை. ஒரு தமிழக சட்டமன்றத்தில் பிஜேபியை போல பேசுகிறார் ஐயா. இந்த பெரியார் பிறந்த மண்ணில் அம்பேத்கரிய கருத்துக்களை உள்வாங்கி மார்க்சிய கருத்துக்களோடு இங்கு அரசவையில் தமிழ்நாட்டு சட்டமன்றத்திலும் ஜபமாலையோடு நுழைய முடியும் என்ற தைரியத்தை உருவாக்கி இருக்கிற இயக்கம் தமிழக வெற்றி கழகம். அதற்காக நீங்கள் பெருமைப்பட வேண்டும். காரணம் என்ன? இவர் பத்திரிகை ஆசிரியர். இவர் திமுகவில் இல்லை என்று நினைக்கிறேன். இல்லை எதற்காக சொல்ல வேண்டா? இல்லை நான் சொல்ல வந்த அடுத்த வார்த்தை புரிஞ்சுக்கணும். உங்கள் தலைவர்னு சொல்லியிருப்பேன், அதனால நீங்கள் திமுக உறுப்பினர் இல்லைன்னு சொல்ல வரேன். நீங்கள் அப்படி இருந்தால் நல்லது. இவர்கள் மதச்சார்பின்மைக்காக ஒரு ஆட்சி நடத்திருந்தால் 90% நாங்கள் இந்துக்கள் தான் இருக்கிறோம் என்று வேலை தூக்கி கேட்டு வாக்கு கேட்டவர்கள் எப்படி இந்துவாக இல்லாத இருக்க முடியும்? ஆனாலும் வந்து செய்வது மாற்றமல்ல, வருகிற போதே பணநாயகத்தை ஒழித்து ஜனநாயகத்தை காத்து மன்னராட்சியை ஒழித்து மக்களாட்சியை நிறுவிய ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. வந்து செய்வதல்ல மாற்றம், வருகின்ற போதே மாற்றத்தை செய்தவர்கள் நாங்கள். அப்படி என்ன மாற்றத்தை செய்தோம்? பிறக்கிற போதே குழந்தைகள் அவர்கள் ஏழை விட்டு குழந்தைகளாக இருந்தாலும் தாய் மாமன் தங்க மோதிர திட்டம் என்று பிறக்கிற குழந்தைகள் மண்ணில் அதிர்ஷ்ட குழந்தைகளாக பிறக்க அவர்கள் சிறக்க ஒரு திட்டத்தை தீட்டிய கட்சி தமிழக வெற்றி கழகம். அரசு மருத்துவமனை குழந்தைகள் மட்டும்தான் அரசு மருத்துவமனை தான். ஏனென்றால் தனியார் மருத்துவமனையில் பிறக்கிற குழந்தைகள் குறைந்தபட்சமாவது கடன் வாங்கியாவது அவர்கள் லட்சக்கணக்கில் செலவு செய்கிறார்கள். இதில் 2 விஷயம் இருக்கிறது. ஒன்று அரசாங்க மருத்துவத்திற்கு அனைவரையும் மறைவிப்பதற்கும் ஒன்று நல்ல விஷயம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, திருமணமாகிற போது இன்றைக்கு தங்கம் விற்கிற விலையில் காக்கா ஓட்டுவதற்கு கூட கடுக்கனை எடுத்து அடித்த தமிழக பெண்கள் தங்கத்தோடு வாழ்ந்த இந்த மண்ணில் இன்றைக்கு தங்கம் விலையேறி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் மாற்றி தாய்வழி சமூகத்தை இந்த மண்ணில் கட்டி காத்து அண்ணன் சீர் என்று அறிவித்த தலைவன் எங்கள் வெற்றி கழக தலைவர் விஜயும் தாவேகா அரசும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எப்பயுமே திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது தான் சிறப்பாக செயல்படும். அதை உணர்ந்து தான் தமிழக மக்கள் அவர்கள் எதிர்க்கட்சியாக இந்த ஆண்டு வைத்திருக்கிறார். அதற்கு பிறகு 2026 தேர்தல் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். 35 வயதுக்கு மேற்பட்ட இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்கிறார்கள். எங்கள் அண்ணன் வந்தால் முதல் கையெழுத்து போட்டு பூர்ண மதுவிலக்கை கொண்டு வருவோம், டாஸ்மார்க்கை மூடுவோம் என்றார். 5 வருடம் முடிய வரைக்கும் அவங்க அண்ணன் கையெழுத்தே போடவில்லையா? ஆட்சியை முடிந்து விட்டதே அம்மா. ஆனால் படித்து கொண்டிருந்த பிள்ளைகளை குடிக்க வைத்த இந்த அரசுகளுக்கு மத்தியில் 717 மதுக்கடையை மூடி குடியை காத்த அரசு தமிழக வெற்றி கழக அரசு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. பக்கத்திலே மணமகள் மன்றம் திறந்துட்டாங்க அப்படின்றாங்க. இந்த மணமகள் மன்றம் அவர்கள் நடத்தியது. ஏங்க 60 ஆண்டு காலமாக மாறி மாறி மதுவிலக்கை இந்த மண்ணிலே கொண்டு வந்தவர் அண்ணா அவர்கள் வேண்டாம் என்று சொன்னபோது கூட, ராஜாஜி அவர்கள் கொட்டுமலையில் கலைஞர் வீட்டில் போய் அழுதபோது கூட இந்த மண்ணில் மதுக்கடையை யார் திறந்தார்கள் என்று முரசொலியை படித்தவர்களுக்கு கூட தெரியும். உங்கள் கருத்தையெல்லாம் இங்கே இவங்க சொல்லுவாங்க தம்பி, அதுக்கு தானே இவங்க இருக்காங்க. இந்த மாநில உரிமைகள் காவிரி விஷயத்துல எல்லாம் ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறீங்க. நல்ல வேலை நான் மறந்தேன்னு இவர் எடுத்து கொடுத்துட்டாரு.
காவிரி உரிமை பறிபோகியது யாரால்? நான் இதை அடுத்த சுற்றில் சொல்லலாம் என்று இருந்தேன். சகோதரரே சொல்லிவிட்டார். இல்ல 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 பிரதர், அமைதியா இருங்க, அவர் பேசட்டும். அமைதியா இருங்க. இல்ல இல்ல அமைதியா இருங்க, அவர் பேசட்டும். அமைதியா இருங்க. நீங்கள் பேசுவதாக இருந்தால் உங்கள் பேரை கொடுத்து விட்டு அவர்கள் அனுமதித்தால் நீங்க வந்து பேசுங்கள். கேட்பதற்கு தான் நீங்க இருக்கிறீர்கள், கேள்வி கேட்பதற்கல்ல. பேசுங்க, நீங்க பேசுங்க. புரியுதுங்களா? நீங்க பேசுங்க. இதெல்லாம் நீங்க வேற யார்ட்டையாவது போய் கேட்டுட்டு இருங்க. பாத்தீங்கன்னா வந்து உட்கார்ந்து இங்க பேசுங்க. உங்களுக்கு திறமை இருந்தால் உங்க பேச்சை கொடுத்து விட்டு நீங்க வந்து பேசுங்க. பிரதர், அதிபுத்திசாலி போல் நீங்க கேள்வி கேட்பதற்கான உங்களுக்கு இல்ல இல்ல கொஞ்சம் அமைதியா. அவங்க பேசுவாங்க, அவங்க பதில் சொல்லுவாங்க, நீங்க பேசுங்க. யாருக்காக வந்தீங்களோ அவங்கள சொல்லி பேச சொல்லுங்க. பாக்குறதுக்கு மட்டும் இதோ பட்டாம்பூச்சியின் மரண சாசனம் என்று தமிழ்நாட்டில் 33 ஆறுகள் ஓடிக்கொண்டிருந்தது. அது இன்னைக்கு வறண்ட நிலைமையில் இருக்கிறது. எங்கள் அண்ணன் மகேந்திரன் அவர்களுக்கு தெரியும். காவிரியின் உரிமையை இந்த மண்ணில் முதலில் பறிகொடுத்தது ஆண்ட கட்சி நாங்கல்ல. ஆண்ட கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். கொடுத்த ஆண்டு 67. 1924 ஒப்பந்தம் போடப்பட்டது மேட்டூர் அணைக்கும் கேஎஸ்ஆர் டேமுக்கும் கிருஷ்ணசாகர் டேமுக்கும். அதற்கு பிறகு 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஒப்பந்தத்தை புதுப்பிக்க வேண்டும் என்று ஒரு ஷரத்து இருக்கிறது. 67 அவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும்போது கர்நாடகாவில் ஹேமாவதி அணை கட்டுவதற்கான திட்டம் அவர்கள் போடப்பட்ட போது ஹேமாவதி அணை கட்டக்கூடாது என்பது எங்கள் நோக்கமல்ல. அப்படி சொல்லி மைசூர் மக்களுடைய எதிர்ப்பை சம்பாதிக்க நான் விரும்பவில்லை என்று சட்டமன்றத்தில் 6/3/1970 ஐயா கலைஞர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். ஆக உரிமையை கொடுத்தது நாங்கள் அல்ல. அந்த உரிமையை பெற போராடி கட்டாயமாக காவிரி நதிநீர் உரிமையை தமிழக வெற்றி கழகம் பெற்று தரும் என்று நாங்கள் கூறுகிறோம். ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுங்கன்னு ரொம்ப நாளா கேட்கிறாங்க. அதாவது அனைத்து கட்சியும் நீங்கள் இத்தனையாக தொடர்ந்து ஆண்டு நீங்கள் உங்கள் அனைத்து கட்சியும் கூட்டி தண்ணீர் கொண்டு வர முடியாத காரணத்தால் தான் இந்த தமிழக மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது. தான் அவமானப்பட்டாலும் பரவாயில்லை, நான் கர்நாடகம் போகிறேன் என்று சொன்ன தலைவர் எங்கள் தலைவர் ஜோசப் விஜய் என்பதை நீங்கள் மறந்துவிடாதீர்கள். தான் அவமானப்பட்டாலும் பரவாயில்லை, ஆனால் எங்களுக்கு தண்ணீர் வேண்டும், பெற்றுத்தர வேண்டும் என்று முடிவு செய்த ஒரு தலைவனை பார்த்துத்தான் நீங்கள் என்னென்ன பேசுகிறீர்கள். இவர்களுக்கு அரசியல் தெரியாது. கம்யூனிசம் என்ன நினைத்ததோ, பெரியார் என்ன நினைத்தாரோ அதை நிகழ்த்தி காட்டிய கட்சி தமிழக வெற்றி கழகம். இதுவரை ஆண்ட கட்சிகள் எத்தனை தாழ்த்தப்பட்டவர்களை அமைச்சர்களாக வைத்திருக்கிறது? 8 பேற்றை தாழ்த்தப்பட்டவர்களை ஆதி தமிழர்களை அமைச்சராக்கி அழகு பார்த்த கட்சி இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் தான் என்பதை நீங்கள் மறந்துக்கூடாது. சமூக நீதியை காத்த கட்சி தமிழக வெற்றி கழகம். சேலத்துல ஒரு அம்பேத்கர் சிலையை ரொம்ப நாளா திறக்க முடியாம சண்டை போட்டு இருக்காங்க. சிறப்பு. தமிழ்நாட்டில் அம்பேத்கருக்கு தான் சிலை அதிகமாக இருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் எங்கே வைத்திருக்கிறீர்கள்? சிறைக்குள் வைத்திருக்கிறீர்கள். ஆனால் ஆதி தமிழர் விடுதலை இல்லாது மீதி தமிழர் விடுதலை இல்லை என்று போதித்த தமிழரசன் உடைய கருத்தை உள்வாங்கி அவர்களை வாக்கு வாங்கி நீங்கள் இருவரும் ஆண்ட போது அண்ணா அறிவாலயத்தில் அம்பேத்கருடைய சிலை இருக்கிறதா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அலுவலகத்தில் அம்பேத்கர் சிலை இருக்கிறதா? ஆனால் வருகிற போதே எங்கள் தலைமையகத்தில் பனையூரில் அம்பேத்கரின் சிலையை வைத்து பொது சமூகத்திடம் கொண்டு சேர்த்த கட்சி தமிழக வெற்றி கழகம். அண்ணன் திருமாவளவன் கூட சொல்லியிருக்கிறார், பொது சமூகத்தில் கிழக்க பேசும்போது சொல்ல பண்ண அவரு கேட்கிற கேள்வி நான் சொல்லிக்கீங்க, நீங்க கேட்க கூடாதீங்க. அத நீங்க எது கேக்குறீங்க? இல்ல இல்ல ரியாக்ட் பண்ணாதீங்க. நீ இல்ல இல்ல ரியாக்ட் பண்ணாரு என்ன பார்த்து கேட்க கூடாது. அவரு கேட்டதுக்கு தான் பதில் உள்ளு கூட இருக்கு. புரிஞ்சா புரிஞ்சீங்க, போய் கேளுங்க. ஏன் இது வரைக்கும் ஆண்டது எந்த கட்சி சார்பா வந்திருக்கீங்க? நீங்க போய் அறிவாலயத்துல கேளுங்க. ஏங்க அம்பேத்கர் சிலையை வைக்கல? அவங்க 67 இருந்து ஆண்டுகிட்டு இருக்கீங்க, 57 வேண்டுமா? அவங்க ஓட்டை வாங்கிலாமே, ஏன் அந்த தலைவனை தூக்கி பிடிக்கவில்லை என்று கேளுங்க. ஏன் ஒரு ஆதி தமிழரை எத்தனை மாவட்ட செயலாளர் வச்சோன்னு கேளுங்க. பொது தொகுதியில் ஆதி தமிழரை ஏன் நிறுத்தலன்னு கேளுங்க. வன்னியரசு போய் கேட்கும் போது பொது தொகுதியில் எங்களுக்கு சீட்டு கொடுங்கன்னு கேட்கும் போது அதுக்கெல்லாம் நீங்க ஆசைப்படக்கூடாது ஐயா அப்படின்னு சொன்ன தலைவர் தானே. எப்படி இம்ரான்கான் அங்க பாகிஸ்தான் சொல்லி இருந்தானோ எங்களுடைய கட்சிக்காரர்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். அதே போல பெரியவர்கள் சொல்லி குழந்தைகள் வாக்கு போட்டால் அது அந்த கட்சி. குழந்தைகள் சொல்லி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்றால் அது தமிழக வெற்றி கழகம். ஆகவே எங்கள் தலைவர் ஆக்கப்பூர்வமான செயல்களைத்தான் தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருக்கிறார் என்று கூறி இந்த முதல் சுற்றில் விடைபெறுகிறேன்.
நன்றி திரு ஜெகதீச பாண்டியன். பட்டு பாரம்பரியத்துடன் தங்கத்தின் ஐஸ்வர்யம் ராஜ்மஹால் தங்க நகை மாளிகை.